வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி சைக்காலஜி உளவியல் பகுதி ஆவில் கேட்கப்படும் 30 வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். POUNT பவுண்ட் என்ற சொல்லை MLRKA என்ற குறியீடுகளால் குறித்தால் POUNT என்ற சொல்லை இது ஒரு சங்கேத மொழி இல்லைனா குறியீட்டு மொழி கணக்கு. ENGLISH இங்கிலீஷ் என்ற சொல் எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகே, மொதல் POUNT என்ற சொல் எப்படி MLRK அப்படின்னு வந்துச்சு நமக்கு தெரியணும். ஓகே, இதுக்கு பாருங்கள் சொல்யூஷன். P இங்கே பாருங்கள், இந்த இங்கே இருக்க பாருங்கள், இந்த P லெட்டர் பாருங்கள், இதிலேருந்து 3 எழுத்து பின்னாடி போங்க. 1 2 3 M. ஓகே, அடுத்தது என்ன? POUNTல பவுண்டில் U, அதிலிருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் L. ஓகே, அடுத்து Uலேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் R. ஓகே, அடுத்து Nலேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் K. டிலேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் A. ஓகே, MLRKA எப்படி வந்துச்சு? -3 பின்னாடி போனால் வருது. ஓகே, -3 எழுத்து பின்னாடி போனால். அதே மாதிரி இங்கிலீஷ்லேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் என்ன வருதுன்னு பார்க்கணும். இலேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் B. ஓகே, அடுத்து Nலேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் இங்கே N இங்கே இருக்குது, அதுலேருந்து 3 எழுத்து பின்னாடி வந்தால் K. அடுத்தது Gலேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் D. அடுத்து Lலேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் I. அடுத்தது ஐலேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் F. அடுத்தது என்னது? இங்கிலீஷில் LIS. எஸ்லேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் 1 2 3 P. அடுத்தது ஹச்லேருந்து 3 எழுத்து பின்னாடி போனால் E. ஸோ BKDIFBE ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, POUNT என்ற சொல்லை MLRKA என்ற குறியீடுகளால் குறித்தால் இங்கிலீஷ் என்ற சொல்லை எவ்வாறு குறிக்கப்படும்? ஆப்ஷன் ஏ BKDIFBE. என்ன லாஜிக்கு? -3 எழுத்து பின்னாடி போகணும் ஒவ்வொரு லெட்டரில் இருந்தும். ஓகே, இலேருந்து 3 எழுத்து, Nலேருந்து 3 எழுத்து, இதே மாதிரி H வரணும். ஓகே, ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ஓகே, ரெண்டாவது கொஷின். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000. ஓகே, அவர்கள் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதமுள்ளோர் குழந்தைகள். ஓகே, மீதமுள்ளோர் குழந்தைகள். ஆகவே குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் கேட்குறாங்க. ஓகே, கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 32,000. ஓகே, 32,000 பேர் இருக்காங்க. அதில் 40% ஆண்கள், 40% ஆண். ஓகே, மீதி 25% பெண். ஓகே, எப்போ குழந்தைகள் மீதி உள்ளார். அப்போ இதிலிருந்து கண்டுபிடிங்க மீதி அப்போ எத்தனை இருக்கும்? இது டோட்டலாக 65. இப்போ பர்சன்டேஜ்னா 100. 100ல் 65 போயிடுச்சுன்னா மீதி 35. ஸோ அப்போ 35% யார் இருக்காங்க? குழந்தைகள். அப்போ 32,000ல் 35%ங்கிறது எவ்வளோ? 32,000 × 35 டிவைடட் பை 100. 10. ஸோ 320 × 35 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,200. ஆப்ஷன் பி 11,200. ஓகே, 320 × 35 பெருக்கணும்னா நமக்கு 11,200. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000. ஓகே, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000. அவர்களில் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதமுள்ளோர் குழந்தைகள். அப்போ குழந்தைங்களோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களையும் பெண்களையும் கூட்டி 100ஆல் கழிச்சிருங்க. ஸோ 40 கூட்டல் 25 65. 100லேருந்து 65 போயிடுச்சுன்னா 35. ஸோ 32,000ல் 35% அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11,200. ஆப்ஷன் பி. ஓகே, மூணாவது சம் பாருங்கள். 2 முழு எண்களுக்கிடையே உள்ள வித்தியாசம் 5. ஓகே, 2 முழு எண்கள் எனக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் ஒரு முழு எண், x + 5. ஏன்னா வித்தியாசம் எனக்கு அப்போ தான் 5 வரும். பாருங்கள், x + 5 - x வித்தியாசத்தை கழிக்கணும். ஸோ இது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு 5 வந்துருச்சு. ஓகேவா? 2 முழு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 5. அந்த இரு எண்களின் பெருக்கல் பலன் 500. ஸோ அப்போ x × x + 5 which is equal to 500. இப்போ எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ள x² + 5x. இந்த 500 இந்த பக்கம் வந்துக்கலாம், -500. ஓகே, = 0. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் அந்த இது கண்டுபிடிக்கணும், ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ x², 5xஐ எப்படி எழுதலாம்? 25x - 20x which is -500 which is equal to 0. இப்போ ரூட்ஸ் எடுங்க பார்க்கலாம். இந்த எக்ஸ்லேருந்து இந்த x² ஒரு எக்ஸை வெளில எடுத்துக்கிட்டேன். அப்போ x + 25
இந்த x + 25 அப்படியே இங்கே போட்டுக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல -20 போட்டால் ஆன்சர் எனக்கு வந்துடும், which is equal to 0. ஸோ என்னென்ன ரூட்ஸ் நமக்கு இருக்குது, 2 ரூட்ஸ் இருக்குது. ஒன்று x + 25 equal to 0 and x - 25 which is equal to 0. x equal to 25 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா இந்த இருந்து எடுத்தோம்னா x equal to -25ன்னு வரும். ஸோ -25 அப்படிங்கிறது நமக்கு வராது. ஸோ x equal to 25 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்புறம் நம்ம என்ன எடுத்திருக்கோம், x, x + 5. ஸோ x + 5னா என்ன, இங்கே 20 போட்டோம்னா 20 + 5 25. ஸோ என்ன ஆன்சரு, 25 20. 25 20 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஓகே, என்ன கொடுத்துருக்கான், 2 முழு எண்களுக்கிடையே உள்ள வித்தியாசம், 2 முழு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 5. அந்த முழு எண் என்ன, x, x + 5. ஏன் x + 5ன்னு எடுத்தேன், அப்போனா தான் நான் கழிக்கும் போது வித்தியாசம் கழிக்க முடியும் போது எனக்கு 5 வரும். ஓகே, அதனால் x × x + 5 which is equal to 500. ஏன்னா அந்த இரு எண்களின் பெருக்கல் பலன் 500. இப்படியே நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ரூட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, x 20ன்னு கிடைக்குது. ஸோ x 20னா x + 5 20 + 5 25. ஸோ அந்த இரு எண்கள் 20 × 25, அது ரெண்டையும் பெருக்குனா 500 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4வது கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமானதை தேர்வு செய்யும். பூ பூங்கொத்து, அப்போ முத்து ஆப்ஷன் ஏ கடல், பி நத்தை, சி பெண், டி ஆபரணம். ஓகே, இதுக்கு ரெண்டுக்கு என்ன உள்ள தொடர்புன்னு பார்க்கணும். பூக்கும் பூங்கொத்துக்கும் அதே மாதிரி முத்துக்கும் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது வரும், நிறையா பூக்கள் சேர்ந்தது தான் பூங்கொத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறையா முத்துக்கள் சேர்ந்தது தான் என்னது, ஆபரணம், ஆப்ஷன் டி. ஓகே, பூக்கள் சேர்ந்தது பூங்கொத்து, முத்துக்கள் சேர்ந்தது ஆபரணம், ஆப்ஷன் டி ஆபரணம், முத்து ஆபரணம், பூ பூங்கொத்து. 5வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 40 இயல்களின் சராசரி, கூடுதல் இல்லை சராசரி கேட்குறான். ஓகே, கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, n × n + 1 / 2. அதை கண்டுபிடிச்சிட்டு சராசரி வர ஆன்சரை வந்து எதால் வகுக்கணும், 40ஆல் வகுக்கணும். ஸோ 40 × 41. ஏன் 41னா 41 40 + 1 வரும். இப்போ ரெண்டையும் அடித்தோம்னா என்ன, 20. ஓகேவா? ஓகே, 20 வருமா, 1 2 2 22. ஓகே, அப்போ 20 × 41 என்னன்னு பார்த்தீங்கன்னா 820. 820 40ஆல் வகுக்கணும். ஏன் 40ஆல் வகுக்கிறோம், சராசரி அப்படிங்கிறதுனால. வகுத்தா என்ன ஆன்சர் வரும், 20.5. 20.5 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ 20.5 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். முதல் 40 இயலெண்களின் சராசரி, ஆப்ஷன் ஏ 20.5. சராசரி கேட்குறான். ஓகே, சராசரி இங்கே வந்து சராசரி, அதுதான் நல்லா பார்க்கணும். ஓகே, சராசரி கேட்குறான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புக. இங்கே பாருங்கள், M-N M-N -AN -A -MA ஓகே, அந்த டேஸில் மொத்தம் 6 டேஸில் 6 எழுத்து என்னன்னு பார்க்கணும். இது ஈஸி, இது ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? இப்போ எம்முக்கு அப்புறம் டேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், லாஸ்ட் இதில் பாருங்கள், எம்முக்கு அப்புறம் ஏ. அப்போ இந்த எம்முக்கு அப்புறம் வர டேஸில் என்ன வரும், கண்டிப்பாக ஏ தான் வரும். ஓகே, அடுத்தது மறுபடியும் எம்முக்கு அப்புறம் டேஸு. ஓகே, அப்பையும் ஏ தான் வரும். அப்புறம் எண்ணுக்கு அப்புறம் டேஸு. எண்ணுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், எண்ணுக்கு அப்புறம் எம்மு. அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணுக்கு அப்புறம் தான் டேஸ், அப்போ இன்னொரு எம்மு. அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன, ஏக்கு அப்புறம் என்ன, ஏக்கு அப்புறம் என்ன, என்னு, அப்போ ஒரு டேஸ். அதே மாதிரி ஏக்கு அப்புறம் ஒரு டேஸ். ஓகே, ஸோ AAMMN ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், AAMMN. ஓகே, கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இது கொஷினை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எம்முக்கு முன்னாடி என்ன, எம்முக்கு அப்புறம் என்ன, ஏக்கு முன்னாடி என்ன, ஏக்கு அப்புறம் என்ன, எண்ணுக்கு முன்னாடி என்ன, எண்ணுக்கு அப்புறம் என்னன்னு கொஷினில் இருக்கிறதையே பார்த்துட்டு அந்த டேஸை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஈஸி. ஆன்சர் என்ன, AAMMN ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, 7வது கொஸ்டின் பாருங்கள். 9:45 அதாவது 9:45க்கு மணிமுள் மற்றும் நிமிடமுள் எந்த கோணத்தில் இருக்கும். இந்த மாதிரி சம் நிறையா கொஷின் பேப்பரில் இருக்குது. ஸோ இந்த கொஷின் நீங்கள் பார்த்துக்கங்க, இது அடிக்கடி கேட்கக்கூடிய வினா தான். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் 60 × ஹவர்ஸ், ஹவர்ஸ்னால் மணி நேரம், -11 × மினிட்ஸ், மினிட்ஸ்னால் அந்த நிமிடமுள். ஓகே, இப்போ பிரதி இல்லாமல். ஓகே, பாருங்கள், 60 அது 1/2 60. 60னா ஹவர்ஸ், ஹவர்ஸ் இந்த இடத்துல என்ன 9, ஏன்னா 9:45 9 மணி. அடுத்தது 11 × 45 நிமிஷம். ஓகே, இப்போ அவ்வளோதான், சால்வ் பண்ணுறது தான் ஒரே வேலை. என்ன பண்ணணும், ஆஃப்
ரொம்ப 54 ஒரு ஜைபர் வந்துடும். ஓகே, அடுத்து 11 × 45 என்னன்னு பார்த்தீங்கன்னா 495. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் மீன்ஸ் கழிக்கணும். 1/2 540 495 போயிடுச்சுன்னா என்னன்னு பார்க்கணும். ஓகே, 540 மைனஸ் 495 டிவைடட் பை 45 வரும். டிவைடட் பை 2 போட்டுனா 22.5. 45 இங்கே போட்டுக்கலாம். 45 2ஆல் வகுத்தோம்னா 22.5 டிகிரி. ஏன்னா டிகிரியில் தான் கேட்குறாங்க. ஸோ டிகிரி. ஸோ 22.5 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, இந்த என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் மால்லஸ் ஆஃப் 60 ஹச் மைனஸ் 11 மினிட்ஸ் எம். ஹச்சோட ஹவரோட ஷார்ட்டு ஹச், மினிட்ஸோட ஷார்ட்டு எம். அதனால தான் 60 ஹச் மைனஸ் 11 மினிட்ஸு. மால்லஸ் எதுக்குன்னா, ஒரு வேளை பெருக்கும் போது இதனுடைய வேல்யூ அதிகமாக வந்துருச்சுன்னா அதை நம்ம வந்து மைனஸ்ன்னு போட தேவையில்ல. அதனால தான் இங்கே மால்லஸ் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளது? பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளது? ஆப்ஷன் ஏ 16, பி 14, சி 12, டி 20. இது எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் என்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பெருக்கல் கிடையாது, இந்த இடத்துல பெருக்கல் கிடையாது. 1 ஆஃப் என்னு. இந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகே, 1 அந்த எண்ணோட பிரதியிடுங்க 6. ஸோ டோட்டலாக எத்தனை முக்கோணம்? 16. 16 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ 16 இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, இந்த முக்கோணம் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்காங்க. அதாவது ஒரு பெருஸ் அப்படியே இப்படி போட்டு 3 இந்த உள்ளே இணைக்கணும். ஓகே, இதுதான் இந்த முக்கோணம் தான். இந்த முக்கோணத்தின் எண்ணிக்கை தான் வந்து படத்தில் பின்வரும் முக்கோணம் எத்தனை உள்ளது? பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளது? 16 முக்கோணம் உள்ளது. எப்படி 16னா 1 ஆஃப் என்னுங்கிற என்ன? 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 1 6 16. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். விடுபட்ட எண்ணை நிரப்புக. 3 7 5 கேள்விக்குறி 63 127. ஓகே, 3 7 5 கேள்விக்குறி 63 127. இந்த தொடரை நிரப்புகன்னு கேட்டாலே அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் என்னன்னு பார்க்கணும். ஓகே, 3 7 டிஃப்ரென்ஸ் என்ன? 3க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் 4. ஓகே, அடுத்து 7க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸு 8. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஓகே, இப்போ பாருங்கள் 4 7 அதுக்கப்புறம் என்ன? 16. 4 4 2 8. ஸோ 4 8 4 2 8. அதுக்கப்புறம் 8 2 16. ஓகே, 16 5 கூட கூட்டினா எத்தனை? 31. ஸோ 31 அப்படியே அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது 16 2 32. ஓகே, 32 இது ரெண்டையும் கூட்டுங்க 63. அதுக்கப்புறம் 32 2 64. ஓகே, இது ரெண்டையும் கூட்டுங்க என்ன ஆன்சர் வரும்? 127. ஸோ என்ன லாஜிக்னா 4 4 2 8 8 8 2 16 16 16 2 32. ஸோ அந்த தொடரை அப்படியே ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல 4 ஆட் பண்ணுறாங்க, அடுத்து 8 ஆட் பண்ணுறாங்க, அடுத்து 16 ஆட் பண்ணுறாங்க, அடுத்து 32 ஆட் பண்ணுறாங்க, அடுத்து 64 ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, நான் 3 4 7 7 8 5 5 6 5 16 31. ஓகே, 31 32 63 63 64 127. ஓகே, இதுதான் லாஜிக். ஸோ ஆப்ஷன் டி 31 இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்கள். A 2 B 23 BET எத்தனை? ஓகே, ஏங்கிறது 1, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அதனால் A = 2. M = 22. சாரி, இந்த கொஸ்டினில் ராங்கு. இந்த இடத்துல 22 வரும். M 22. எம்ங்கிறது பாருங்கள், சாரி M 26. M வந்து 26. M 26. M 13. 13னா 26. அதே மாதிரி BET. ஓகே, பியோட வேல்யூ என்ன? 2 2 2 4. அதுக்கப்புறம் கூட்டல். ஈயோட வேல்யூ 5 I 2 10. ஓகே, அடுத்தது டீயோட வேல்யூ 20 20 40. ஸோ 50 54. 54 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஓகே, இந்த இடத்துல மட்டும் ராங் ஆயிடுச்சு. எம் அப்படிங்கிறது 26. ஓகே, எம்ங்கிறது 26 தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. எம்ங்கிறது 26, ஏங்கிறது 2. அப்போ பிஇடி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். பிஇடினா என்னன்னு பார்க்கணும். பியோட பொசிஷன் என்ன? 2. பியோட பொசிஷன் இங்கே பாருங்கள் 2. அதுக்கப்புறம் ஈயோட பொசிஷன் 5. அதுக்கப்புறம் டீயோட பொசிஷன் 20. ஓகே, இதை 3 நீங்கள் கூட்டி கூட 2ஆல் பிரிக்கலாம். அப்போ 20 5 25 25 27 27 27 54. ஓகே, எப்படி போட்டாலும் கணக்கு கரெக்டாக வரும். 54. ஓகே, பிஇடி வேல்யூ 54. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.